அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான கதை கேட்கலாமா? தையல்காரர் ஒருவர் அவருடைய கடையில் துணியை தச்சுக்கிட்டு இருந்தாராம். அவருடைய மகன் அவருடைய அருகில் உட்காந்து அப்பா செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தானாம். அவர் ஒரு புது துணியை எடுத்து பளபளக்கிற கத்திரிக்கோலால் ரெண்டாக வெட்டினாராம். வெட்டிட்டு அந்த கத்திரிக்கோலை அவருடைய காலுக்கு கீழே போட்டுட்டு துணி தைக்க ஆரம்பித்தாராம். துணி தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த சின்ன ஊசியை எடுத்து அவர் தலைக்கு மேலே இருந்த தொப்பியில் பத்திரமா குத்தி வச்சாராம். இதை பார்த்த அவருடைய பையன், அப்பா, கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, அதை அலட்சியமாக காலுக்கு கீழே போடுறீங்க. ஊசி சின்னது, மலிவானது, ஆனால் அதை தலைக்கு மேலே பத்திரமா பாதுகாக்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த தையல்காரர் சொன்னாராம், நீ சொல்கிறது சரிதான். என்னதான் கத்திரிக்கோள் விலை உயர்ந்ததாகவும் அழகாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் வெட்டுறது தான், அதாவது பிரிக்கிறது தான். ஆனால் ஊசி என்னதான் சின்னதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதோடைய செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவரவர் செய்கிற செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லுதில்ல. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.